என்னன்னு கேக்குறேன். இத்தனை பேர் கருவாடு கொடுத்தாங்க எனக்கு. சரி சரி, இன்னொரு வழி வந்து அங்கேயே செஞ்சு போடுவோம். சரி. அப்படி இது என்ன ஊர்? இதுதான் திருவண்ணாமலை அடுத்த காட்டுமலையின் புண்ணிய காட்டுமலையின் புண்ணியத்திலே நீர்வளம், நிலவளம், குடிவளம், பருந்திருக்கூடிய குடிவளம் தான் நிறைய இருக்குது. அமர்ந்திருக்கூடிய குல தெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை கொடுத்து எங்கேயுமே அந்த தேர்த்தி நடந்திருக்காது. ஆமாண்டா. அப்படி முருகப்பெருமான் சக்தி வாழ்ந்தவர். அப்படி குழந்தை இல்லாதங்க அது தவமா தவங்க இருந்து விரதம் இருந்து எடைய வடைய எண்ணெயில் அள்ளுவாங்க. இங்கதான்டா அந்த வடைய எண்ணெயில சுடு எண்ணெயில கை விட்டு எடுக்கிறாங்க. குழந்தை இல்லாதங்க என் குடும்பத்தில் வப்பு சூனி எவல் தீராத வயிற்று வலி தீராத கொலவலி. நானும் தான் நேற்று வாடகை குழந்தை இல்லாதங்க விரதம் இருந்து அந்த குழந்தைய ஒரே ஒரு வடை 1000 ரூபாய், 2000 ரூபாய், 10,000 ரூபாய், 20,000 ரூபாய் கூட ஏலம் போகும். ஒரு வடையா? பொத்த வடையா? பொத்தலாத வடையா? இல்ல மகன் கேக்குறேன். கார வடை 10,000 ரூபாய்க்கு வேலை போகுது. அப்படி சக்தி வாய்ந்தவர் முருகப்பெருமானுக்கு சுக்குக்கு மருந்த வைத்தியம் இல்ல, முருகப்பெருமானுக்கு நிகழ்ந்த தெய்வமும் இல்ல சொல்லுவாங்க. அப்படி முருகப்பெருமானுக்கு ஏ முருகா முருகா சாம்பார் வரல கொண்டு இருக்குமெல்லாம் குமரன் வந்து வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் காட்சி குடிக்கின்றாயே நானப்பட்டிதா கதிர்மணி வேலும் வயலும் துணையானே முருகா கதிர்மணி வேலும் வயலும் துணையானே முருகா உன்னை துணையானே முருகா எங்கள் மதி சூழும் ஈசன் மகனே மனநிறந்தாய் தலைவா எங்கள் மதி சூழும் ஈசன் மகனே மனநிறந்த தலைவா ஒரு நாணப்பழத்தை கொடுக்க நாணத்து பழத்தை கொண்டு 2 பிள்ளைகளும் ஒரு நொடியிலே உலகத்தை யார் சுற்றி வருகிறார்களோ அவங்களுக்கு தான் இந்த நாணப்பழனை கட்டளையிட பார்த்தார் முருகப்பெருமான். நமக்கு ஏறக்கூடிய வாகனம் மயில் வாகனம். மயில் மீதா வந்து ஒரு நொடியிலே எனக்கு உலகத்தை சுற்றிட்டு வந்து நாணப்பழத்தை பெற்றுக் கொள்ளலாம் ஆவலோடு இருக்கின்றார். ஆனா அண்ணன் இருக்கின்றாரே மூத்தவன் விநாயக பெருமாள் யானை கேட்டா யானை முகம் பானை வயிறு தப்புக்கால போட்டுட்டு ஒரு நொடியிலே அவன் சுற்றி வர முடியாது. அப்படி சொன்ன உடனே இவர் மயில் மீதா வந்து உலகத்தை சுற்றி வரதுக்கு முன்பதாகவே நாரதை பார்த்து ஐயா உலக பெருமானே உலகத்தை ஒரு நொடியில் சுத்தி வந்தால் நானப்பட சொல்லிட்டேன். உலகம் என்றால் என்ன? அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் தான் அம்மையப்பன். அம்மா அப்பா அப்பா அம்மா தான் உலகம். அப்பா அம்மா தான் உலகம். அப்படி சொன்ன உடனே உலகத்தை சுத்தி வருவது முன்பதாகவே அப்பா அம்மா நிக்க வைத்து ஒரு வளம் வந்து ஞானப்பழத்தை பெறவும் முருகப்பெருமான் வந்து நிற்கும் சரியாகிவிட்டது. என்றவுடனே நாரதர் மகாமுனிவரே நீ என்ன தெரிவித்தாய்? உலகத்தில் ஒரு நொடியை சுத்தி வருவதற்கு முன்பு வந்துட்டால் இந்த ஞானப்பழத்தை பெற்றுக் கொள்ளலாம் சொல்ல உடனே என் அண்ணனாக விளக்கக்கூடிய அப்பா அம்மா நிக்க வைத்து ஒரு விழா வந்து அந்த ஞானப்பழத்தை பெற்றுக் கொள்ள விட்டாரே. அப்படி கேட்ட உடனே அதுக்கு நாரதர் சொல்ல வைத்தார் உன் அண்ணனாக விளக்கக்கூடிய
உலகம் என்றால் என்ன? என்ன? அம்மையப்பன் என்றால் என்ன? அம்மையப்பன் என்றால் உலகம், உலகம் தான் அம்மையப்பன். அப்படி நீ உலகத்தை சுத்தி வரக்கு முன்பதாகவே அப்பாவை நிக்க வச்சு ஒரு கிரிவலம் வந்து ஞானத்தை பெற்றுக் கொண்டு விட்டார். அப்ப சொன்னே முருகப்பெருமானுக்கு அதிகமா கோபம் வந்து விட்டது. நாரத மகாமுனிவரே, ஒரு கனியிலே உங்க அன்பை எல்லாம் தெரிந்து கொண்டு மூற்ற பிள்ளை இளைய மூற்ற பிள்ளை செல்ல பிள்ளை இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று ஒரு நாணத்தால் தெரிந்து கொண்டு அதனால எனக்கு என்று உலகம் எனக்கு என்று பாமர மக்கள் குன்று இருக்கமெல்லாம் குமாரனாக அமர்ந்து வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் நான் காட்சி கொடுக்காவிட்டால் என் பெயர் முருகன் கிடையாது சொல்லிட்டு அது குன்று இருக்கமெல்லாம் வந்து இந்த தளத்தை உள்ளங்க செழித்து வாங்க தனிக மலையில் அமர்ந்தாய் நல்ல தனிக மலையில் அமர்ந்தாய் ஒரு பழுத்த கனிய தனிப்பிராண்டி பக்தர் மனதில் நிறைந்தார் நீ பழுத்த கனிய தனிப்பிராண்டி பக்தர் மனதில் நிறைந்தார் அப்படி அபிஷேக கொடுத்து அனைத்து உள்ளவர்களுக்கும் அதோ முருகன் தொண்டர்கள் அனைவர்களுக்கும் உனக்கும் அடியே சிறந்தாந்த வணக்கம். என்னுடைய விளக்கம் தெரியுமா? என்னுடைய விளக்கம் தெரியுமா? தெரியுமே. என்னன்னு? திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் சங்கத்தரமுள்ள ஒரே பாய்ச்சல் எம பாய்ச்சல் பாய்ச்சல் கூடிய ஸ்ரீரங்கம் நாடக மடத்தில் துணைவாதியாக இருக்கக்கூடிய 7 மூலை நாடகம் தெரியும். அதை கேட்கல. இந்த மார்வேடம் பொம்பளை வேஷம் சொன்னால் தெரியும். வாங்க. அப்படி தம்பி உலகம் என்பது கிடையாது, பாமர மக்கள் என்பது கிடையாது, புல் பூண்டு மரம் செடி கொடி என்பது கிடையாது. இந்த உலகம் ஒரே ஜல வடிவம். ஜலம் என்றால் தண்ணீர், 3 பக்க தண்ணீர், ஒரு பக்க தீவு. இந்த 3 பக்க ஜலத்திலே உலக மாவட்டத்தில் கோயம்புட்டு வடிவத்தில் ஓடியது. 12 வெடித்து மேல்தட்டு ஆகாயம் கீழ்த்தட்டு உமாதேகம் நடுமைக்குரிய மஞ்சக்கரை ஓபட்டது. ஓம் ரீம் என்று உச்சரித்த உடனே கண் விழித்து பார்த்தால் நான் பிறக்கும் போது முக்கண்ணியாக பிறந்தேன். நேத்திரம் இருந்து நெத்திக்கண்ணை சேர்த்து முக்கண்ணி. பிறக்கும் போதே முக்கண்ணியாக பிறந்த உடனே அடடா கண் விழித்து பார்த்த உடனே யாரு மனிதர் என்று பிரவேசிக்கிறேன் அப்படி என்று அண்ணாந்து ஆகாயத்தை பார்த்தேன். அண்ணாந்து ஆகாயத்தை பார்த்த உடனே ஒரு அண்ணாந்து பார்த்த உடனே ஆகாயத்துல இருந்து ஒரு பொன் விமானம் வந்தது. என்னது? பொன் விமானம் வந்தது. வந்த உடனே பொன் விமானம் கீழே வந்த உடனே அந்த விமானத்துல அமர்ந்து மறுபடியும் ஆகாயத்தை அணைந்து பார்த்த உடனே இந்த பொன் விமானம் மேல போயிடுச்சு. போய் ஒரு வாரமா கிரிக்கெட் அடிக்குது மேலே. ஆமா, அப்படி அடித்த உடனே அடடா மேலே யாரு வசிக்கவில்லையே அப்படி என்று மறுபடியும் பூமியை பார்த்தேன். இட்லிக்கு நேரம்
பூமியை பார்த்த உடனே மறுபடியும் அந்த பொன் விமானம் கீழே வந்து விட்டது. ஆமா. வந்த உடனே கண் விழித்து பார்த்த உடனே நான் எங்க இருக்கிறேன்? இந்த அண்டத்துக்கும் ஆகாயத்துக்கும் ஒரே நடுகடலா நிக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் அண்ணாந்து பார்த்த உடனே என் முட்டிக்கால கீழே இருக்கிறாரு. ஆமா. யாரு? பரமசிவன் முட்டிக்கால கீழே இருக்கிறாரு. பார்த்த உடனே எப்படி பிறந்திருக்கிறேன்? கோய் முட்டை கண்ணு, கோடாலி பல்லு, அகண்ட பார்வை, நீண்ட முடி, 1000 சிரம், 2000 கருத்தோடு பிறந்திருக்கிறேன். பார்க்க சபிக்கல. பார்த்த உடனே நமக்கு ஒரு பெண்மணி தனிமையில் வாழ முடியாது, நமக்கு ஒரு கணவர் இருந்தால் பாமர் மக்களை உற்பத்தி செய்ய முடியும். அப்படி என்று எங்கே சென்றேன்? கம்மானடி அறிந்தேன். கம்மான அடைந்து விட்டு அரண்மனை முடித்து கூந்தலை உலாத்தி சிக்க பெற்று விட்டது. அப்படி கூந்தலை உலாத்தி கையால சிக்க எடுக்கிறேன். எடுத்த உடனே அந்த சிக்கு ஒண்ணு மாட்டிச்சு. இந்த சிக்கெல்லாம் உருட்டி பூமியில போட்டு அடிச்ச உடனே அவன் தான் கெட்டிக்காரன். அப்ப நான் மயிர் கட்டிக்கிறேன்னா? ஓ, மயிர்ல பொறுத்தவரை மயிர் கட்டிக்கிறேன். அப்படி பூமியில அடித்த உடனே இவன் தான் கெட்டிக்காரன். கெட்டிக்காரன் நானா? ஆமா. நான் இல்லம்மா. ஏன் டீ போட்டா இருக்கிற அண்ணன் தான் கெட்டிக்காரன். எதுக்காக உனக்கு கெட்டிக்காரன் பேர் வந்து தெரியுமா? உன்னை ஒப்பனை செய்து வைத்து விட்டு உள்ளே அதோ நான் அரண்மனை சென்று நான் குளித்து நீராடி விட்டு வரேன். யாரு வந்தாலும் உள்ள விடக்கூடாது, என் அனுமதி இல்லாத வெளில விடக்கூடாது சொன்ன உடனே தாலி கட்டி கணவரே வந்து என் மனைவி பார்வதியை நான் பார்க்க போயணும் அவன் சொன்ன உடனே பார்வதியா இருந்தா தாலி கட்டி கணவரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி உள்ள அனுமதி இல்ல அவன் சொல்லிட்டு நீ அவங்களுக்கு கருத்து நிறுத்தின பார், நீ தான் கெட்டிக்காரனா காவல் பார்த்த, அதனால்தான் உனக்கு கெட்டிக்காரன் என்று பேர். அப்படி இருந்தாலும் பாலமரம் வைத்து விட்டு மணலை குமைத்து 3 பிண்டம் செய்தேன். 3 பிண்டத்திலே எனக்கு முதல் பிண்டமாக பார்த்தது கணவராக வர வேண்டும். அப்படி பூமியில் ஆடு அடுத்தவனே அம்மா என்ற குரல் வந்தது. அடடா, நமக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டுமானால் இதுவரைக்கும் யாரு பிள்ளையா பிறக்கவில்லை, அம்மா என்று குரல் வருகிறது. அந்த பிள்ளை யார்? அதுதான் முதல் பிள்ளை விநாயக பெருமாள். யானை முகம், பானை வயிறு, தப்பக்கால போட்டு தத்தி தத்தி அம்மான்னு வந்தது. அவனை ஆசி மகனாக துறை மீது அமர்த்தினேன். இங்கிருந்து அவனை தரிசிக்க முடியாது. அது வரதுக்கு முறை ஆவணி மாதம் கணேச பண்டிகை ஏற்படுத்துவார்கள். அப்படி பிள்ளையாராகவே அமைத்து விட்டேன். 2வது பிடித்து சமைத்து ஸ்தாபித்து கொடுத்து பூமியில் அடுத்த உடனே அண்ணா பார்வதா என்று காட்சி கொடுத்தார். அண்ணா இங்கிருந்தா உன்னை தரிசிக்க முடியாது, 6வது மலை தாண்டி 7வது மலையிலே ஆந்திரா பகாரிலே நீ கண்ணனாக அமர வேண்டும் அப்படின்னு அமைச்சிட்டேன். 3வது அகோரமா கோவம் வந்து விட்டது. கண்ணு கண்டு செத்தில் படுகிறது. இதாவது நம்ம கணவன் வர வேண்டும். அப்படி பூமியில் போட்டு தடாத அடுத்த உடனே பெண்ணை பார்வதா, பெண்ணை பார்வதா அப்படி என்று பரம கடவுளை என்னை அணைக்க முயன்றுகிறார். முடியுமா? முடியாது. அப்படி என்னை பார்த்து ஓடுகிறார் காதல தூரம் ஓடுறாரு. போன உடனே சாமி என்னை பார்த்து எதுக்கு ஓடுகிறீர்கள் பாருங்கள் எல்லாரும் வாய்க்கு நடத்தலாம் சொன்னே அவருக்கு வந்தது மாதிரி கோவம். அடி பாவி நீலி சூளை, எதுக்காக என்னை உற்பத்தி செய்தாய்? உனக்கு காம உணர்ச்சி அதிகமாக விட்டது. காம உணர்ச்சியோடு என்னை உற்பத்தி செய்தாய். அப்படி கணவர் வேண்டுமானால் உன் நெத்தி கண்ணாகப்பட்டது கிட்ட சேவாக அனலா எரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணாட்ட ஓடுறாரு. யாரு? எங்க வீட்டுக்காரர். மாமா, உன் தங்கச்சி பிறந்திருக்கிற முக்கன்னியாக பிறந்திருக்கிறார், நெத்தி கண்ணை எரிகிறது, அவளை எப்படி சேர முடியும்? எத்தனை பிரிவு எடுத்தாலும் நீ அவளை சேர முடியாது. சந்திரமா கண்ணை வாங்கிட்டாதான் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கணவர் வேண்டுமா இல்ல கண்ணு வேண்டுமா அவ சொல்லுவா. அதுக்கு அவன் சொன்ன உடனே என்கிட்ட வந்து உனக்கு கணவர் வேண்டுமா இல்ல கண்ணு வேண்டுமான்னு கேட்டார். இப்போதைக்கு நம்ம கண்ணு முக்கியம் கிடையாது, கணவர் தான் வேண்டும், கணவர் தான் பாபு மக்களை எல்லாம் படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கேட்ட உடனே நெத்தி கண்ணை பிடுங்கி அதிகமானது தானமாக கொடுத்துட்டாங்க. சிவபெருமான் கண்ணு வாங்கி நெத்திலே பதிந்து கொண்டார். அப்படி குருதிய கண்ணு புடுங்க நேரத்துல குருதி என்ற ரத்தமாகப்படுது 6ஆக ஓடுது. மறுபடியும் ஓடுறாரு எங்க அண்ணாட்ட. மாமா, உன் சொல்லை கேட்டு உன் தங்கச்சி கிட்ட கண்ணு வாங்கி உடனே கண்ணு புடுங்க நேரத்துல ரத்தம் கொட்டுறதுக்கு என்ன வழி கேட்டாரு. துளி மண்ணு எடுத்து நெத்தில அமைச்சு அப்படியே துளி மண்ணு எடுத்து நெத்தில அமைச்சு கீழே கொட்டின ரத்தம் சிரசுல பொங்கி வழியுது. மறுபடியும் வர்றாரு. மாமா, துளி மண்ணை எடுத்து நெத்தில அமைச்ச உடனே மறுபடியும் சிரசுல பொங்கி வைத்த. இதுக்கு என்ன பண்றது? இதுக்கு வழி சொல்றேன். உள்ளங்கை இருக்குது, இந்த உள்ளங்கையை வச்சு நெத்தில போய் அரைக்கி விடு. அப்படி சொன்ன உடனே வந்தாரு சிவபெருமான், நெத்தில வைத்து அரைக்கி விட்டுட்டாரு. இன்னைக்கும் ஒரு ஸ்ரீண்ட தாய்மார்கள் 10 மாதம் 300 நாள் சுமந்து ஒரு ஆண் குழந்தையை ஒரு பெண் குழந்தையை பெற்று இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தை பிறந்த உடனே உச்சி பள்ளமா இருக்கு என்ன தெரியுமா? அதுதான் சிவபெருமான் கையை வச்ச நேத்திரம். அப்படியா? நான் கூட அன்னைக்கு பார்த்தேங்க, பலூன் மாதிரி போகுது பொசு பொசுன்னு. உனக்கா? எனக்கு தான். உனக்கு தான் இருக்கு. குழந்தைகளை கை வச்சு பார்த்தேன். உன் குழந்தையில நீ கை வச்சு பார்த்தேன். பொழு போனுச்சு. உன் பிள்ளைக்குன்னு சொல்லு. ஆமாங்க. அப்படி இருந்த உடனே பார்த்தாரு.
எங்க அண்ணா பார்த்து உடம்புல தங்கச்சிக்கு இந்த கெட்ட ரத்தம் இருக்க கூடாது ஆமா. அப்படிங்கிற உடனே அரைக்கி விட்ட உடனே உடம்புல கெட்ட ரத்தம் இருக்கு சரிதான். இந்த கெட்ட ரத்தம் தங்கச்சி உடம்புல இருக்க கூடாது ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணா பார்த்து யோனி வழியாக கீழே இறக்கினார். யோனி வேண்டாம்மா. என்னது யோனி வேண்டாம்னா? யோனி என்றால் சேர்ந்த தாய்மார்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை 3 நாள் இல்ல 5 நாள் இல்ல 7 நாள் மாத பிறகு ஆகும் தெரியுமா? எத்தனை மாசமா? 7 மாசமா? ஏய் வீட்டுக்கு தூரம்டா. மாதிரி வீட்டை கட்டி பியாண்டி நம்மள தூரமா போற ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. அது என்ன கண்ற? அவங்க சமைச்சிட்டாங்க. சமைச்சா சாப்பிட வேண்டியதானே? சாப்பிடுற பொருள் இல்ல அப்படின்னா ஏன்னா நான் ஒன்னும் வயசுக்கு வரல. நீ ஒரு ஆண் மகன், நீ எப்படி வயசுக்கு வர முடியும்? ஆம்பளை வயசுக்கு வர மாட்டாங்க முருகேசா. வரமாட்டாங்க. அப்படி சேர்ந்த தாய்மார்கள் 3 நாள் இல்ல 5 நாளைக்கு 7 நாள் மாத புரிவாங்க. அந்த ரத்தம் மட்டும் கெட்ட ரத்தம் தடிச்சு உடம்பு போகல. பொம்பளைக்கு 7ஆன பலம் எதுவுமே பண்ண முடியாது. அந்த ரத்தம் போனாலும் பொம்பளைக்கு 7 பலம் தான். ஏன்னா வேகமா வெளியே வந்து பேசிட்டோம். வீட்டுக்கு நைஸா வாங்க கூப்பிடுவோம். வீட்டுக்குள்ள கூப்பிட்டு கை சாத்தி ஆம்பளை கும்பு அவன் சாவடிய மூலமா. ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா ஆம்பளை தான் உதவிடுறான். பெருமையா சொல்லிக்கிறது. என்ன சத்தியமா இந்த சொல்லி யாருன்னா முருகன் சச்சா நீ மட்டும் தான்டா. ஏன்னு கேளு. 6 மணி ஆச்சுன்னா எந்த ஊர்ல இருக்க மாட்டானோ கொஞ்ச நாள் பவுடர் துவச்சிட்டு பைக் எடுத்துன்னு அவன் 7 மணிலாம் வீட்டுல அட்டன் ஆயிடணும். இல்லன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சு நேரம் போட்ட பையா என்னடா பண்ணிட்டேன் பல்ல காய்ச்சிட்டேங்கண்ணா அப்படி கேட்பான். அவன் போய் சாப்பாடு செய்யணும், பசங்களை குளிப்பாட்டணும், தண்ணி பசங்களை குளிப்பாட்டணும், சாப்பாடு செஞ்சு பசங்களுக்கு லஞ்சு மதியம் சாப்பாடு போட்டு கொடுக்கணும். அவன் போயிட்டு குழந்தை எடுத்து போயிட்டு ஸ்கூல் விட்டு வந்து அவன் பொண்டாட்டி குளிச்சுட்டு அந்த பாவாடை துணி ஜாக்கெட்டு புடவை எல்லாம் வச்சிருப்பான். அந்த பாவாடையெல்லாம் அவன் தோச்சு போடுவான். சத்தியமா அந்த முருகனுடைய ஆளுக்கு சத்தியமா காட்டு மலையில கட்டிக்கார பாவாடை தோச்சுறான்னு கேட்டாங்களா? இது துவைக்கலாம் என்ன பொட்டவையா இவனுக்கு என்ன வேலை? ஆடுறதுக்கு போவதுறான்னு இல்லடான்ப்பா. கரெக்டா சொல்றேன். இப்ப பொண்டாட்டிக்கு வேலை செய்யறது தப்பே இல்ல. விஜயா சொல்றாரு. விஜயா பொண்டாட்டிக்கு எம்மாந்தோறும் வேலை செய்ய நமக்கு நல்லதுப்பா. ஆமா சண்டை வராது. நைட்டு 10 மணி மேல கஞ்சி கிடைக்கும். இதெல்லாம் பாய் படுக்க தண்ணிக்கு வந்துடும். அப்படி சக்தி ஒன்று சமய 16 விளக்கக்கூடிய அம்மன் சக்தி ஒன்று சமய 16,000. அப்படி நீங்க எங்களை பார்க்க வரணும்னா திருவண்ணாமலைக்கு வரணும். நீங்க பௌர்ணமி கண் கொள்ளாத காட்சிகளை பார்க்கணும்னா அதுக்கு முன்பு வருடத்துக்கு ஒரு தான் தேர்த்தியா. இப்ப மக்கள் கூட்டம் பெருக பெருக எங்களை கண்கொள்ளாத காட்சி பார்க்கணும்னா கிரிவலம் வந்து நிக்கி. பௌர்ணமி மட்டும் இல்ல, இப்ப மக்கள் கூட்டம் பெருக பெருக ஆந்திராபாடு பூரா ஆந்திராக்கார பூரா உள்ள நோய்ச்சிட்ட பிறகு இரவும் தெரியாத பகல் தெரியாது எங்களை எப்படி போனாலும் கண்கொள்ளாத காட்சி பாக்குறாங்க. ஆனா இன்று நாங்க எடுக்கக்கூடிய இடம் எந்த இடம்? அடியண்ணாமலை அடிவாரத்திலே அவர் விபூதி மண்டபத்திலையும் நான் சாம்பிராணி மண்டபத்திலையும் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கின்றோம். அப்படி சக்தி ஒன்று சமய 16,000. காஞ்சிலே காமாட்சி, மதுரை மீனாட்சி, காஞ்சிலே விசாலாட்சி, மேல்மருத்தூர் ஓம்பரத்தத்தி, சங்கீத தாயினூர், தனித்தத மலையூர், முத்துவடி இந்த பூங்காவனத்தா சகல வந்திருக்கிறார்கள். நைட் வேலைக்கிட்டு திருவண்ணாமலை வளரும் அருணாசாலா ஈசா உன்னை தினம் தொழுதென்னு வருவான். திருவண்ணாமலை வளரும் அருணாசாலா ஈசா உன்னை தினம் தொழுதென்னு வருவான். என் கருமை வினையகத்தி தருணம் என ரசித்து மரணம் இல்லாத வர தருவாய்.
கைப்படுத்திட்டு இருக்கிறேங்க. அப்படி சத்தியம் உண்டு சமய 16,000 ஆமா. அப்படி தங்கியது தாயனூர் தரித்தத மலையனூர் புத்துவடி கொண்டு தான் கொண்டு வளர்த்தார். எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும் பேர் பொதுமே சரியில்லைங்க. அவர் ஒரு வாதாட்டக்காரர், ஆமாங்க. நான் ஒரு வாதத்தை கேட்பது வாதாட்டக்காரி. ஆமா. அவர் ஒரு கருந்தியலு, நீ ஒரு நான் ஒரு செந்தியலு. ஆமா. கொட்டுவது அவரை, ஆமா. கொடைச்சல் எனக்கு. உனக்கு. என்ன நேரமும் எனக்கு அவருக்கு கிடையாது, சரியில்லைங்க. பேர் பொருத்தம் தெரியாது, ஏறக்கூடிய வாகனமே சரியில்லை எனக்கு கொடுத்துரு. வாகனமே சரியில்லைங்க. அவர் ஏறக்கூடிய வாகனம் என்ன வாகனம்? அவர் யாருக்கு எருமாடு வாங்கணும்? ஏய், எருமாட்டுல போறாரு. காளை மாட்டு வாங்கணும். யாருக்கூடிய வாகனம்? காளை வாங்கணும். காளை மாடு. நான் யாருக்கூடிய வாகனம்? சிம்மம் வாங்கணும். சிங்கம். ஆமா. சிங்கம் காளை கட்டா விடுமா? குடிச்சிரும். குடிச்சு சாப்பிடலாம் தான் போகுது. எப்ப சாப்பிடலாம் தான் பாக்குது. அப்படி என்ன நேரமும் அவருக்கு வாது ஆடுவது, ஐயோ உட்கார. எனக்கு சாபத்தை கொடுப்பது, காளியாகவும் நீலியாகவும் சூலியாகவும் போய் பிறகு சொல்லிட்டு சாபத்தை கொடுப்பது. ஆமா. அப்புறம் அனலை கொடுப்பது. ஆமா. பெண்ணை பார்வதா, பார்வதா. என் உடம்பு ஃபுல்லா அனலாக இருக்கிறது. அனலை தணிப்பதற்காகவே எனக்கு 2வது விவாகம் செய்ய வைத்து கேட்டார். அயல்நாட்டு பெண்ணை திருமணம் செய்தால் இந்த கைலாமே பெத்தி வாங்க சொல்லிட்டு என் சொந்த அண்ணன் பொண்ண கெங்காபவனி எடுத்து சிரசுல வச்சு நான் அனலை கொடுப்பது, அவ சிரசுல இருந்து கெங்கி கொட்டுவது. அப்படி 5 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி, 10 வயசு போனாலும் பஞ்சாலி தூரமா போ அப்படியே. அக்கா என்னாலும் எனக்கு சக்காலத்தில் சொல்லக்கூடாது அவ. ஆமா. அதனால இன்னைக்கு எதுக்கான தெரியவில்லை, கணவர் அறுவடை தருவி அந்த பொறுத்து என் சக்காலத்தில் இருக்கிறா கங்கா பவானி போட்டோ சொல்லி கங்கா கொட்டா. என்ன மகாரமனை பத்தி என்னாட்டுக்கு மன்னார விலகக்கூடிய ஏமா உன் பேர் நம்ம அமாவாசை. என் அந்த அம்மா பேர் நீ படுத்துட்டு நம்ம பேரு அம்மாவாசை நம்ம பேரு. இல்ல மடிவேலன் வருவானாடி வந்தே வரமாதை தருவானாடி மடிவேலன் வருவானாடி வந்தே வரமாதை தருவானாடி மடிவேலன் வருவானாடி காட்சி தருவானாடி. அப்படி மகாரமனை பற்றி என்னாட்டுக்கு மன்னாரத்திலேயே அது திருநங்கை என்று சொல்லக்கூடிய அம்மையாகப்பட்டது. எனக்காக வணங்கிய அது இல்ல இளவஞ்சி இளவஞ்சி அம்மா அவர்கள், அதாண்டி கேட்டேன் நானு. அதோ இளவஞ்சி அம்மா அவர்கள் எனக்காக வணங்கி
பொன்னம்பல மேரியே வாழ்க வாழ்க புலித்தோல் அணிந்தவரே வாழ்க வாழ்க விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே வாழ்க வாழ்க சிற்றம்பல பொன்னியே வாழ்க வாழ்க நமச்சிவாய பொன்னம்பல திருவண்ணாமலையிலே சுபகனிமா மன்னர் எங்கவே வாழ்க வாதத்தை பிரிந்ததால் என்று நிற்கும் யாவொரு குறையில்லாமல் வழக்கடவது தென்னாட்டுடைய சிவனே போச்சு தென்னாட்டவருக்கும் விரைவாக போச்சு வாய வேண்டும் ஐயா வாய மூடுங்க நீங்க வாங்கி சொல்லணும்னா கீழே மேல நீங்க வாழ்க வளர்ந்து சொல்றீங்க வாழ்க வளர்ந்து சொல்றத பார்த்து நீங்க சொல்லாதீங்க சுத்தமா இருந்தா தெரியும் நீ வந்து வாழ்க மஞ்சள் குங்குமம் போட்டு என்ன கல்யாணம் செய்த நாள் முதலா நீங்க கட்டிய தாலிக்கு ஒரு களமணி உண்டோ வாயே வளர்ந்து சொல்றீங்களே கைலாயத்துல நீயேதான் கைலாயத்துல கிடக்குற ஒன்று கிட்ட பாரு இதெல்லாம் யார் எடுத்து கொண்டு நம்ம அண்ணா வீட்டுல வைகுண்டத்துல இருந்து நம்ம அண்ணா கோத்தாரு நீங்க வாங்க வளர்கிறே கட்ட தாலிக்கு ஒரு கருமணி கொடுத்துருக்கியா நீ அப்புறம் என் தங்கச்சி லட்சுமி கல்யாணத்துக்கு உத்தியோகத்திட்ட கடன் வாங்கிட்டு அந்த கடனை கொடுக்காத திருப்பதி மலையில பார்த்துக்கின்னு இவருக்கு தாலி வாங்கி தமிழ கொண்டாரு போறவெல்லாம் மொட்டை அடிச்சு அனுப்புறாங்க பாரு திருவண்ணாமலை 25 ஏக்கர் 62 சென்ட் ஐயோ 25 ஏக்கர் 62 சென்ட் திருவண்ணாமலை அது மட்டுமா நீ பெற்றீங்க பிள்ளை தெரியும் 4 நாள் உள்ள வெளியே வரும் நீ பெற்றீங்க பிள்ளை சேவ விநாயகர் ஐயோ உன் பிள்ளையோ சப்பானி உன் பிள்ளையோ சப்பானி அவன் பெருந்தவா செய்தி புறவல்லிய மணந்து அந்த புறவல்லிய அவர் குமரனாதுவே அவன் தான் நீ பெற்றிருக்கிற புள்ள ஒரு புள்ள
இருக்கிற மூத்த புள்ள தாயை போலவே தார வேணும்னு சொல்லிட்டு பொண்ணு எங்க காலையில நம்ம பையனுக்கு மூத்த பொண்ணு அதானே யாராச்சும் பொண்ணு கொடுத்தாங்களா யாரும் முகம் பார வை பங்கு பாட்டு பொங்கு பாட்டு வந்தேன் அதானே எங்க அண்ணன் இல்ல எங்க அண்ணன் வீட்டுல இருந்து மானத்தை காப்பாத்தினாரு அதானே அந்த புள்ளதான் 2 பொண்டாட்டினா உனக்கு 2 பொண்டாட்டி நம்ம மூத்த புள்ளைக்கு 2 பொண்டாட்டி அதுதான் அப்படி பார்த்தீங்கன்னா இளைய பிள்ளை இருக்குது தெய்வயானை என்னால தானே இவங்கெல்லாம் வாய் பேச கத்துக்கிறாங்க. ஆம்பியாங்கிட்ட சம்பாதிக்கிட்டு ஆம்பியா சம்பாதிச்சுக்கிட்டோன்னா அந்த புருஷனுக்கு தெரியாது எடுத்து போய் ஆத்தாவிட்ட போட்டாலும் போட்டு வந்து பெருமை சொல்றது. ஆமா ஆம்பளை சம்பாதிக்க தான் தெரியும் கொட்டினா தின்னு ஈ துட்டா பேணு உங்களுக்கு அதுதான் தெரியாருங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுக்குற சம்பாதிச்சு எடுத்துட்டு தர ஒரு ஆம்பளை இந்த 1000 ரூபாயில எவ்வளவு நீங்க குடும்பம் சிக்கனமா பண்ணலாம், நீங்க எவ்வளவு மீதி படுத்தலாம், நீங்க எவ்வளவு வருவார் செலவு போக சொல்ல பார்க்கலாம். அப்படி சொன்னா ஆம்பளை பொம்பளை வாங்கி வந்து கொட்டுறது தான் நீ ஆம்பளை. கோபத்தை இழக்காம குருமணி சரி படியாளக்க சொல்ல வேண்டாம். வரம் கொடுப்பதே இந்த வள்ளல். பாய முடியா யாரும் படியில போலாம் அதுல கிலோ கணக்கு போடுறாங்க. சரி வரமுடிக்க சொல்ல வேண்டாம். அதனால் என்ன ஜீவனுக்கும் கள்ளிக்குடி சேரைக்கு இந்த படியாளக்கூடிய கத்தர் அப்படி படியாளக்கவில்லை என்றால் பாமர மக்கள் பட்டினி பசியாக ஒரு ஜீவராஜும் ஆகாது இருக்காது. அதனாலதான் நம்ம அனுபவிக்கிறாரு. சரி போய் படி வந்துட்டு வரவு நல்லவனா கட்டவனா ஆனவனா ஆவாதனா அவன் சொல்லிட்டு பார்த்து கொடுங்க. ஏன்னு கேளு பகமுக்கு தெரியாத நீ கொடுத்துட்டு மாட்டிக்குவேன். அவன் பெண்ணை பார்வதா போகணும். நம்ம அண்ணன் போகணும். அண்ணன் போனா ஆகட்டும். என்ன மரியாதை பாதத்தை கடிதலால் நிற்கும் இருவர்களும் யாவொரு குறையில்லாமல் சீரும் சிறப்புடையும் அழைக்கிறவர் கைலாசை தேடி என்னை கோரி
கடோர் மன தகவல் செய்து வர வைத்த காரணம் யார்? உங்களை வேண்ட என்ன காரணம்? ஆமா, இந்த உலகத்தில் எனக்கு சாவில்லா வர வேண்டும். உலகத்துல சாவில்லா வர வேண்டும். இந்த பூலகத்தில் மனிதராக பிறந்தால் தாய் வயிற்றில் பிறந்தோம், சில காலம் இருந்தோம், பிறகு மண்ணுக்கே இருந்தோம். இந்த வாழ்க்கைதான் அனைவரும் பிறப்புன்னு இருந்தால் பிறப்புன்னு ஒரு நாள் உண்டு. அதுல சாவுலாம் வரன்னா எப்படி உங்களுக்கு? சாவில்லா வர தர முடியாது. தர முடியாது. வேற ஏதாவது பேச்சல் இந்த உலகத்தில் தியாவற்றமான பேர்களும் குமுதியார்களும் கெட்டத்துக்கு மாணவர்களும் கஷ்ட வசுக்களாலும் எனக்கு யாரும் ஜெயிக்க கூடாது ஒரு வரம். அந்த வரம். ஆமா, அப்படி மரணம் என்பது ஏற்பட்டா எனக்கு மரணம் என்பது ஏற்பட்டா ஒரு ஜோனிவை பிறக்காத வரியவனும் ஒரு 5 வயது சிறுவனாக இருக்கலாம். 5 வயது சிறுவனை கொல்ல முடியாது. அதனால் மரணம் என்பது ஏற்பட்டால் 5 வயது சிறுவனா இருக்கலாம். இந்த யோனிவை பிறக்காதவனா இருந்தா மட்டும் எனக்கு மரணம் என்பது ஏற்பட்டால் ஏற்படலாம். மரணம் ஏற்பட்டால் பூலோகத்துல யோனிடி வையா பிறக்காத ஒரு சிறுவனால் மரணம். ஆமா, பூலோகத்துல யாரும் யோனிடி வையா பிறக்காதவர்கள், அனைத்து பேர்களும் யோனிடி வையா பிறந்தவர் தான். ஆமா, யார் என்பது எங்களுக்கு தெரியும். சரி, இருந்தாலும் கட்டாயம் ஒரு நாள் மரணம். அதுல இருந்தாலும் இந்த உலகத்தில் யோனிடி வையா பிறக்காத ஒரு சிறிய மைந்தனால் உங்களுக்கு கட்டாயம் மரணம். வருகிறேன் கைலாயம். கைலாயம் யாருக்கு சொன்னா? ஈசனுக்கு சொந்தம். கைலாயம் ஈசனுக்கு சொந்தம். இனிமேல் எனக்கு சொந்தமாகும். அது உங்களால முடியாது. உங்களால முடியாது. போடுங்க அடிக்கடி தொப்பை எடுக்கணும். ஊர் சோறு கூட உண்டே ஆட்டுக்காரங்களை கூட மோசம் பண்ணி கட்டுறாங்க. அதனால அவனை போடு போட்டு கிளி பெட்ரோல் கொடுங்க. சம்பளம் மட்டும் நின்று வாங்க ஓட்டு இல்லை. ஆமா, அடியாச்சா ஆம்பளையா இருந்தா சரியா மேல அடிச்சு பார்க்கணும். ரொம்ப இதுக்குள்ளே போட்டு அடிக்கிறாங்க. நீ இருக்கும் விட மேடம் சுடுகாட்டையா ஆண்டிக்கும் தேவரை பகச்சி வாய்ந்தவன் சரித்திரமே கிடையாது. ஆண்டவோ கொல்லாத ஆணவம் கொள்ளாதீங்க. பயிர் நடுகிறோம், அந்த பயிர் வளர்ந்து கதிர் வரும். அதுல முன்னாடியா வரும் கதிர்
கதிரா இருக்கும். அந்த கதிர் பதிரு வானத்தை பார்த்து நிற்கும். அம்மா வளைஞ்ச கதிர் நான் பூமியை பார்த்து நிற்கும். அந்த வானத்தை பார்த்து நிற்கிற பதிரு நீ, பூமி பார்த்து நிற்கிற கதிர் நான். கொல்லாது அசுர பதிர இளமல்ல உடற்கலங்காது தம்பி கொல்லாது அனபோக கொல்லாது. நீங்கள் யாரு? உங்களை பார்த்தால் வாடா போனா உன் ஆடு பண்ணு வண்டி வாடா போனா உன் ஆடு பண்ணு. தம்பி சீக்கிரமாக 6 மணிக்குள்ளார வர